Hi students, இப்போ சம் தான் நம்ம ஃபைன் தி வேல்யூ ஆஃப் பார்த்துருப்போம், இல்லை சால்வ் சம் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே என்ன தருவாங்க நமக்கு காட் இன்வர்ஸ் ஆஃப் 1/7 வந்து டீட்டா கொடுத்துறாங்க. காஸ்ட் கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான் அது. த கிவன் காட் இன்வர்ஸ் ஆஃப் 1/7 ஈக்குவல் டீட்டா இருக்கா. நமக்கு அந்த காட் டீட்டா, அந்த காட் இன்வர்ஸ் அந்த ஒர்க் பண்ண காட் டீட்டா மாட்டுமா. அப்போ 1/7 ஈக்குவல் வந்துடும், காட் டீட்டா வந்துடும். சரிங்களா, நான் மாற்றி கொடுக்குறேன். இப்போ காட் டீட்டா ஈக்குவல் 1/7 போடுறேன். காட்னா உங்களுக்கு என்ன நமக்கு தெரியும், நமக்கு tan ரெசிப்ரோக்கல் இல்லையா நமக்கு. அப்போ என்ன வரும், வந்து adjacent பை ஆப்போசிட் வருமா. நம்ம ட்ரையாங்கிள் போடுங்க. சரிங்களா, ட்ரையாங்கிள் மட்டும் தான் போகிறோம். 58 எடுத்துங்க. இப்போ காட் adjacent பை ஹைப்போடெனஸ், adjacent நமக்கு தானே 1, ஆப்போசிட் நமக்கு வந்து 7. ஓகேங்களா. அப்போ நமக்கு ஹைப்போடெனஸ் சொல்லுவோம் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் adjacent ஸ்கொயரா. அப்போ 49 ப்ளஸ்ங்கிறது 1 வருமா. இப்போ வேல்யூ நம்ம வரும் √50 வருமா. √50 நம்ம பண்ணலாம், நமக்கு வந்து 25 இன்ட்டு போலாமா. அப்போ 5 ரூட். சரிங்களா. அப்போ ஹைப்போடெனஸ் வேல்யூ வச்சு 5 ரூட் வந்துருச்சு. அப்போ தேர்ஃபோர் நான் காஸ்ட் தான் போயிடுறேன். காஸ்ட் என்ன தெரியும் உனக்கு, என்னது adjacent பை ஹைப்போடெனஸா. அப்போ adjacent 1 5 நமக்கு ஹைப்போடெனஸ் வந்து 5 ரூட். அதான் ரொம்ப சிம்பிள் தான்.